ஓம். புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரதம் பகுதி 23. முந்தைய பதிவின் சுருக்கம். பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசமான மறைந்திருந்து வாழக்கூடிய ஒரு வருட கால வாழ்க்கையை விராட தேசத்தில் அரசருக்கு ஊழியம் செய்து கழிக்கிறார்கள். விராட மன்னனின் மைத்துனன் கீசகன் திரௌபதியின் மீது மோகம் கொண்டு அவளை தொந்தரவு செய்கிறான். அதனால் பீமனான் வதம் செய்யப்படுகிறான். கீசகன் மிகுந்த பலசாலி. அவனை எதிர்க்கக்கூடியவர்கள் பலராமன், பீமன் இவர்களை தவிர வேறு யாராலும் எதிர்க்க முடியாது. அப்படியானால் பீமன் தான் கீசகனை கொன்றிருக்க வேண்டுமென்று கௌரவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. அதனால் விராட தேசத்தின் மீது போர் தொடுத்து அங்கு பாண்டவர்கள் இருந்தார்களானால் அவர்களை ஒரு வருடம் முடிவதற்குள் கண்டுவிட்டால் மீண்டும் அவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வைக்கலாம் என்று துரியோதனன் முடிவு செய்து விராட தேசத்தின் மீது போர் தொடுக்க ஏற்பாடு செய்கிறான். இவர்கள் போர் தொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசம் முடிவுக்கு வருகிறது. அதனால் விராட மன்னனுடன் சேர்ந்து பாண்டவர்களும் போரிட்டு விராட தேசத்தை காப்பாற்றுகிறார்கள். இந்த பதிவு தலைப்பு விராடனுடைய பிரம்மை. திரிகர்த்தாதிபதியான சுசர்மனை ஜெயித்துவிட்டு விராடராஜன் தன் நகரத்துக்கு திரும்பினான். ஊர் ஜனங்கள் அவனை ஜெயகோஷத்துடன் எதிர்கொண்டு வரவேற்றார்கள். அரசன் அந்தப்புரத்தில் உத்திரனை காணாமல் உத்திரன் எங்கே என்று கேட்க அங்குள்ள ஸ்திரீகளும் மற்றவர்களும் அவன் கௌரவர்களை ஜெயிக்கப் போகிறான் என்று மிக உற்சாகத்துடன் சொன்னார்கள். தங்கள் ராஜகுமாரன் அழகிய உத்திரன் உலகத்தையே ஜெயித்து விடுவான் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆகையால் அதை பற்றி அவர்கள் கவலை இல்லாமல் விராடனிடம் பேசினார்கள். அரசன் திடுக்கிட்டு என்ன நடந்தது என்று விசாரித்தான். முழு விவரம் தெரிந்தவுடன் மிகுந்த பயமும் அடைந்தான். நபும்சகன் ஒருவனை துணையாக கொண்டு ஆபத்தான காரியத்தில் பிரவேசித்து விட்டான். என் அருமை புத்திரன் இதற்குள் இறந்தே போயிருப்பான், சந்தேகமில்லை என்று சொல்லி துக்கத்தில் மூழ்கினான். பிறகு மந்திரிகளை அணைத்து சேனைகளை திரட்டுங்கள், உத்திரன் உயிரோடு இருந்தால் சென்று அவனை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு திரும்புங்கள் என்று உத்தரவிட்டான். மிக வேகமாக ஒரு படையை முதலில் அனுப்பி உத்திரன் கதியை அறிந்து வரவும் கட்டளையிட்டான். தர்மபுத்திரனான கங்க சந்நியாசி விராடனை தேற்ற பார்த்தார். ராஜகுமாரனை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். பிருகன்னலை சாரதியாக போயிருக்கிறாள். அவளை பற்றி உமக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவளை சாரதியாக கொண்டு தேரில் நின்று யுத்தம் செய்பவன் எவனும் நிச்சயமாக வெற்றி பெறுவான். சுசர்மன் தோல்வியடைந்தான் என்ற செய்தி இதற்குள் அங்கே எட்டியிருக்கும். கௌரவர்கள் திரும்பி ஓட்டம் பிடிப்பார்கள் என்று சொல்லி தேற்றினார். இதற்குள் உத்திரனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்து சேர்ந்தார்கள். உத்திரன் ஜெயித்தான். கௌரவ சேனையை சிதறடிக்கப்பட்டது, பசுக்கள் மீட்கப்பட்டன என்று தூதர்கள் சொன்னது விராடனுக்கு வியப்பாக இருந்தது. நம்பவே இல்லை. அரசனே, சந்தேகப்பட வேண்டாம். தூதர்கள் சொல்வது உண்மையாகவே இருக்க வேண்டும். பிருகன்னலை சாரதியாக போனபின் வெற்றியை பற்றி சந்தேகமே இல்லை. உம்முடைய குமாரன் ஜெயித்து விட்டதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. தேவேந்திரனுடைய சாரதியும் கிருஷ்ணனுடைய சாரதியும் யாருமே பிருகன்னனைக்கு சமமாக மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் என்று யுதிஷ்டன் அவனுக்கு சொன்னான். தூதர்கள் கொண்டு வந்த வெற்றி செய்தியை கேட்ட விராடன் மகிழ்ச்சி சாகரத்தில் மூழ்கினான். தூதர்களுக்கு இரத்தினங்களை ஏராளமான வெகுமதி அளித்தான். ஊரை அலங்கரியுங்கள், நான் சுசர்மனை வென்றது பெரிதல்ல, ராஜகுமாரனுடைய வெற்றியே வெற்றி. எல்லா ஆலயங்களிலும் தேவ அர்ச்சனைகள் செய்ய கட்டளை அனுப்புங்கள். ராஜவீதிகளில் கொடிகள் கட்டி மங்கள வாத்தியம் கோஷிக்க செய்யுங்கள். என் இளஞ்சிங்கத்தை தக்க முறையில் எதிர்கொண்டு வரவேற்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள் என்றான்.
இவ்வாறு வெற்றியுடன் திரும்பி வரும் குமாரனை எதிர்கொண்டு அழைத்து வர மந்திரிகளையும் சேனைகளையும் கன்னி பெண்களையும் அனுப்பிவிட்டு விராடன் அந்தப்புறம் சென்று, சைந்தரி, பாய்ச்சிகளை கொண்டு வா, கங்கரே, என் சந்தோஷத்தை பொறுக்க முடியவில்லை, விளையாடுவோம் வாரும் என்று சொல்லி அவனும் யுதிஷ்டனும் விளையாட உட்கார்ந்தார்கள். ஆடப்போகும்போது பேச்சு நடந்தது. பார்த்தீரா என் குமாரனுடைய சௌகரியத்தை? புகழ்பெற்ற கௌரவ வீரர்களை துரத்தி அடித்தானாம் என்றார். ஆம், உம் குமாரன் பாக்கியசாலி. அப்படி இல்லாவிட்டால் பிருகன்னலை அவனுக்கு தேரோட்ட அமர்ந்திருப்பாளா? ராஜகுமாரன் அதிர்ஷ்டசாலி என்பதில் சந்தேகமில்லை என்றான் யுதிஷ்டன். என்னது, நீர் நபும்சகனை பற்றியே திரும்ப உளறுகிறீர்? என் குமாரனுடைய ஜெயத்தை பற்றி நான் சொல்லும்போது அந்த அலியின் சாரத்தியத்தை ஒரு விஷயமாக சொல்கிறீரே என்று கோபமாகச் சொன்னான். அப்படி சொல்லலாகாது. பிருகன்னலை சாதாரணமானவள் அல்ல. அவள் ஓட்டிய தேர் ஒரு நாளும் தோற்காது. அவள் நடத்தும் தேரில் நின்றவன் எதையும் செய்து முடிப்பான் என்று திரும்பவும் கங்கர் சொல்ல அரசனுடைய கோபம் அதிகரித்தது. ஓய் பிராமணரே, இம்மாதிரி பேசாதேயும் என்று சொல்லி விராடன் ஆட்டத்து காயை எடுத்து யுதிஷ்டன் முகத்தில் எறிந்து கையை ஓங்கி வீசி கன்னத்தில் ஒரு அடி அடித்தான். யுதிஷ்டன் முகத்தில் காயம் உண்டாகி இரத்தம் பெருகிற்று. உடனே பக்கத்தில் இருந்த சைரந்தரியான திரௌபதி தன் மெல்லிய உத்திரியத்தை கொண்டு காயத்தை துடைத்து வஸ்திரம் நனைந்து போக அதை ஒரு பொன் கிண்ணத்தில் எடுத்து அதில் பிழிந்தாள். இது என்ன வேலை? இரத்தத்தை ஏன் கிண்ணத்தில் பிழிகிறாய் என்று கேட்டான் இன்னும் கோபமாறாத விராடன். அரசனே, சந்நியாசியின் இரத்தம் கீழே விழலாகாது. அப்படி விழுந்தால் அந்த இரத்தத்தில் எத்தனை பிந்துக்கள் உண்டோ அத்தனை வருஷங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் மழையில்லாமல் போகும். அதனால் இவ்வாறு கிண்ணத்தில் பிழிந்தேன். கங்கருடைய மேன்மை உமக்கு தெரியாது என்றால் இதற்குள் வாயில் காப்போன் வந்து உத்திரனும் சாரதி பிரகன்னையும் வந்திருக்கிறார்கள். அரசனை பார்க்க விரும்பி வாயிலில் ராஜகுமாரன் நிற்கிறான் என்று சொன்னதும் விராடன் பரபரப்புடன் எழுந்து வரச்சொல் வரச்சொல் என்றான். யுதிஷ்டன் மெதுவாக துவாரபாலகனிடம் உத்திரன் ஒருவன் மட்டும் வரட்டும், பிருகன்னலை வரவேண்டாம் என்று இரகசியமாக சொல்லி அனுப்பினான். தன் முகத்தில் உண்டான காயத்தை அர்ஜுனன் பார்த்தால் கோபம் தாங்க மாட்டான். காயம் யுத்தத்தில் பட்டதாக இருந்தால் லட்சியம் செய்யவே மாட்டான். ஆனால் மற்ற விதமாக ஒருவன் தர்மபுத்திரனுக்கு செய்த அபவாதத்தை பொறுக்கவே மாட்டான். ஏதாவது விபரீதம் நேரிடும் என்று யுதிஷ்டன் இவ்வாறு செய்தான். உத்திரன் உள்ளே வந்ததும் விராடனை நமஸ்கரித்து கங்கரையும் வணங்க போனான். அப்போது அவர் முகத்தில் இரத்தப்பெருக்கை பார்த்து திகைத்தான். உத்திரனுக்கு கங்கர் யுதிஷ்ட மகாராஜா என்பது தெரியுமல்லவா? அரசனே, இந்த மகானை யார் உபத்திரவம் செய்தது என்றான். விராடன் அப்போது மகனை பார்த்து, புத்திரனே, உன் வெற்றியை கேட்டு மகிழ்ந்து நான் உன்னை பற்றி புகழ்ந்து பேசிய போது இந்த பிராமணர் உனக்கு தேரோட்டிய நபும்சகனை புகழ்ந்து உன் ஜெயத்தையும் வீரியத்தையும் குறைத்து பேசினார். அதை என்னால் பொறுக்க முடியவில்லை. இவர் அசூயைக்காரர். அவரை நான் அடித்து விட்டேன். இவரை பற்றி என்ன இருக்கிறது என்றான். ஐயோ, பெரும் பிழை செய்து விட்டீர். உடனே அவர் காலில் விழுந்து வணங்கி ஷமிக்கும்படி கேட்டு அவர் மன்னிப்பை அடைய வேண்டும். இல்லாவிடில் நம்முடைய குலம் வேரோடு அழிந்து போகும் என்று உத்திரன் பயமும் வருத்தமும் மேலிட்டு தகப்பனை கேட்டுக்கொண்டான். விராடனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. மனக்குழப்பம் ஏற்பட்டு ஒன்றும் தோன்றாதவனாய் நின்றான். உத்திரன் மறுபடியும் மிகவும் வருந்தி வேண்ட விராடன் யுதிஷ்டனை வணங்கி பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பிறகு, அப்பனே, நீ எல்லவோ வீரன், கௌரவசேனியை எவ்வாறு வென்றாய், பசுக்களை எவ்வாறு மீட்டாய், எல்லாம் விவரமாக சொல்ல கேட்டு நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நடந்ததையெல்லாம் சொல் என்று மகனை கட்டி தழுவி உட்காரச் செய்து நடந்ததையெல்லாம் சொல்லச் சொன்னான். உத்தரன், மகாராஜாவே, நான் எந்த சேனையையும் ஜெயிக்கவில்லை. எந்த பசுக்களையும் என்னால் மீட்கப்படவில்லை. எல்லா காரியத்தையும்
ஒரு தேவகுமாரன் செய்தான். அவனே கௌரவ படையை சிதறடித்து அந்த வீரனே பசுக்களை மீட்டது, நான் ஒன்றும் செய்யவில்லை என்றான். அந்த வீரன் எங்கே? அவனை கூப்பிடு. என் மகனை யமன் வாயிலிருந்து காப்பாற்றி தந்த அந்த வீரனை நான் என் கண்களால் பார்த்து மகிழ வேண்டும். என்னுடைய மகள் உத்திரையை அவனுக்கு தருவேன். நான் அவனை பூஜிக்க வேண்டும். அவனை அழைத்து வா என்றான் அரசன். அந்த தேவகுமாரன் மறைந்து விட்டான். ஆனால் அவன் இன்றோ நாளையோ வருவான் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னான் ராஜகுமாரன். இந்திரனுடைய மகனான அர்ஜுனன் தேவகுமாரன் அல்லவா? அவன் மறுபடியும் பிருகன்னலை உருவத்தில் வந்து மறைந்து விட்டது உண்மையல்லவா? விரானுடைய ராஜசபை கூடிற்று. அரசனும் அரசகுமாரனும் அடைந்த வெற்றிகளை பாராட்ட நகரத்து பிரமுகர்கள் எல்லோரும் வந்து கூடி ஆசனங்களில் அமர்ந்தார்கள். விராடனுடைய வெற்றிக்கு காரணமான கங்கர், சமையற்கார வல்லவன், பிரகன்னலை, தந்திரிபாலன், தாமக்ரந்தி இவர்களும் சபைக்கு வந்தார்கள். ராஜகுமாரர்களுக்கென்று அமைக்கப்பட்ட சிம்மாசனங்களில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். அரண்மனை குற்றவேலில் அமைக்கப்பட்ட இவர்கள் அரசன் சொல்லித்தான் இவ்வாறு சிம்மாசனங்களில் உட்கார துணிந்தார்கள் என்று அனைவரும் எண்ணினார்கள். ஆபத்தான காலத்தில் அரசனுக்கு அவர்கள் செய்த பேருதவியும் வீரச் செயல்களும் இதற்கு காரணமாயிருக்கும். அந்த வீரர்களை அவ்வாறு கௌரவிப்பது சகஜம் என்று நினைத்தார்கள். விராடராஜன் சபையில் பிரவேசித்தான். சந்நியாசி கங்கரும் சமையற்காரனும் குதிரைக்காரனும் மாட்டுக்காரனும் ராஜகுமாரர்கள் உட்கார வேண்டிய ஆசனங்களில் சுகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து மறுபடியும் கோப ஆவேசமானான். கொஞ்ச நேரம் வாக்குவாதம் நடந்தது. பிறகு வேடிக்கை போதும் என்று பாண்டவர்கள் தாங்கள் யார் என்பதை சபைக்கு வெளிப்படுத்தினார்கள். அனைவரும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் பரவசமடைந்தார்கள். பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியும் இவ்வளவு நாள் தான் அறியாமல் தனக்கு தொண்டு செய்து அரண்மனை சேவர்களாக இருப்பதையும் தனக்கும் உத்திரனுக்கும் அவர்கள் செய்த பேருபகாரத்தையும் எண்ணி எண்ணி விராடன் மனம் பூரித்து இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கங்கரை பலமுறை ஆலிங்கனம் செய்தான். தன் ராஜ்யம் முழுவதையும் தர்மபுத்திரனுக்கு கொடுத்து மறுபடியும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டான். தன் மகள் உத்திரையை அர்ஜுனனுக்கு கன்னிகாதானம் செய்தே தீர வேண்டும் என்று சொன்னான். அர்ஜுனன், அது தகாது. உத்திரை என்னிடத்தில் நாட்டியமும் கானமும் கற்றவள். அவளுக்கு நான் ஆசாரியனும் தகப்பனும் போலாவேன் என்று அவளை அபிமன்யுவிற்கு விவாகம் செய்வித்து மருமகளாக்கி கொள்ள அங்கீகரித்தான். அபிமன்யு அர்ஜுனனுக்கும் அவன் மனைவி கிருஷ்ணன் சகோதரி சுபத்ராவுக்கும் பிறந்த மகன். இதன் பின் ஆத்மாவும் வஞ்சகனுமான துரியோதனனிடமிருந்து தூதர்கள் வந்தார்கள். குந்தி புத்திரரே, துரியோதன ராஜா உம்மிடம் எங்களை அனுப்பியிருக்கிறார். தனஞ்சயனுடைய அவசர செயலால் நீர் மறுபடியும் காட்டுக்கு போக வேண்டியவரானீர். 13 வருஷம் முடிவடைவதற்குள் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆகையால் சபதத்தின்படி மறுபடியும் 12 வருஷம் வனம் செல்ல வேண்டியது என்று யுதிஷ்டனிடம் சொன்னார்கள். தர்மபுத்திரர் சிரித்துவிட்டு, தூதர்களே, சீக்கிரமாக திரும்பி போய் துரியோதனனிடத்தில் சொல்லுங்கள், சத்தியத்தின்படி 13வது ஆண்டு தீர்ந்ததா இல்லையா என்பதை கணிதம் படித்த பாட்டனார் பீஷ்மரையும் ஜோதிடம் அறிந்தவர்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளச் செய்யுங்கள். 13வது வருஷம் பூர்த்தியான பின்னரே தனஞ்சயனுடைய வில்லின் ஒளி சத்துருக்களை நடுங்கச் செய்தது. அடுத்த தலைப்பு மந்திர ஆலோசனை. 13வது வருஷம் முடிந்தவுடன் பாண்டவர்கள் விராடனுடைய ராஜதானியை விட்டு அவனுக்கு சொந்தமான உவப்பிலாவியம் என்கிற நகரத்தில் பகிரங்கமாக வசித்து வந்தார்கள். அவ்விடமிருந்து தங்களுடைய பந்து மித்திரர்களுக்கெல்லாம் தூது அனுப்பினார்கள். துவாரகையிலிருந்து அர்ஜுனன் மனைவி சுபத்திரையையும் அவன் மகன் அபிமன்யுவும் அழைத்து கொண்டு பலராமனும் கிருஷ்ணனும் அவர்களுடைய யாதவ குலத்தைச் சேர்ந்த அநேக வீரர்களும் உபப்பிலாவியம் வந்து சேர்ந்தார்கள். ஜனார்த்தனன் வருகிறான் என்ற செய்தி கேட்டு மத்தியஸ்ராஜனும் பாண்டவர்களும் சங்க முழக்கத்தோடு எதிர்கொண்டு வரவேற்றார்கள்.
13 ஆண்டு ஆரம்பத்தில் பாண்டவர்களை வனத்தில் விட்டு போன இந்திரசேனன் முதலானோர்கள் ரதங்களோடு உபபிலாவியம் வந்து சேர்ந்தார்கள். காசிராஜனும் சைப்பியனும் 2 அக்ரோனி சேனையுடன் வந்து யுதிஷ்டனை அடைந்தார்கள். 3 அக்ரோனி சேனையுடன் பாஞ்சால ராஜனான துருபதனும் வந்து சேர்ந்தான். துருபதனுடன் சிகண்டியும் திரௌபதியின் சகோதரனான திருஷ்டித்யும்மனும் திரௌபதியின் புத்திரர்களும் வந்து சேர்ந்தார்கள். இன்னும் பல ராஜாக்கள் தத்தம் பெரும் சேனையுடன் பாண்டவர்களுக்கு துணை செய்வோம் என்று வந்து சேர்ந்தார்கள். முதலில் அபிமன்யுவுக்கும் உத்திரைக்கும் சாஸ்திர முறைப்படி விவாகம் நிறைவேறியது. அதன்பின் எல்லா அரசர்களும் வீரர்களும் விராடனுடைய சபா மண்டபத்தில் மந்திர ஆலோசனைக்கு உட்கார்ந்தார்கள். விராடன் பக்கத்தில் கிருஷ்ணனும் யுதிஷ்டனும், துருபதன் பக்கத்தில் பலராமனும் சாத்யகியும் ஆசனங்கள் பெற்று உட்கார்ந்தார்கள். இன்னும் பல அரசர்களும் மகாரதர்களும் சபையை அலங்கரித்தார்கள். கலகலப்பு அடங்கியதும் எல்லோரும் கண்ணனை பார்த்தார்கள். கண்ணன் எழுந்து பேசலானான். தர்மபுத்திரன் சூதாட்டத்தில் வஞ்சகமாக ஜெயிக்கப்பட்டதும், ராஜ்யம் அபகரிக்கப்பட்டதும், வனவாசம் பிரதிஜை செய்யப்பட்டதும், பாண்டு புத்திரர்கள் 13 வருஷங்கள் கடுமையான விரதத்தை சொன்னபடி அனுஷ்டித்து சகிக்க முடியாத பலவித துன்பங்களை சந்தித்தும், இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களே. தர்மபுத்திரனுக்கும் அரசன் துரியோதனனுக்கும் எது நன்மையோ, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எது புகழை தருவது, தர்மத்துக்கு இசைந்துள்ளதோ அதனை ஆலோசியுங்கள். தர்மபுத்திரன் அதர்மத்துடன் கலந்தது எதுவாயினும் விரும்ப மாட்டார். நம்மை வஞ்சித்து பலவித கஷ்டங்களுக்கு ஆளாக்கிய திருதராஷ்டிர புத்திரர்களுக்கு யுதிஷ்டர் சேமத்தையே விரும்புகிறார். கௌரவர்களுடைய துர ஆசையையும் யுதிஷ்டனுடைய தர்ம புத்தியையும் நன்றாக ஆலோசித்து சொல்லுங்கள். துரியோதனுடைய எண்ணம் என்னவென்று உள்ளபடி தெரியவில்லை. சமர்த்தனும் சீலமான ஒருவனை தூதனாக அனுப்பி திருதராஷ்டிர புத்திரனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி சமாதானம் செய்து தர்மபுத்திரனுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி தமையன் பலராமனை நோக்கினான். பலதேவன் சொன்னான். தர்மமும் ராஜநீதியும் கூடிய யோசனையை கிருஷ்ணன் சொன்னான். அதை கேட்டீர்கள். துரியோதனனுக்கும் தர்மன் இருவருக்கும் இதமான யோசனை கிருஷ்ணனால் சொல்லப்பட்டது. நான் மிகவும் பாராட்டுகிறேன். குந்தி புத்திரர்கள் தங்களுக்கு கிடைத்த பாதி ராஜ்யத்தை இழந்துவிட்டு அதை மறுபடியும் அடைய விரும்புகிறார்கள். சமாதானத்தின் மூலம் அடைந்தார்களானால் பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் பிரஜைகளும் எல்லோருமே சுகமும் அமைதியும் அடைவார்கள். அதில் சந்தேகமில்லை. அதற்கு ஒருவன் துரியோதனிடம் போய் யுதிஷ்டனுடைய வேண்டுகோளை அவனுக்கு சொல்லி அவனுடைய கருத்தை தெரிந்து கொண்டு வர வேண்டும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமாதானம் உண்டாகும். திறமை படைத்தவன் போக வேண்டும். அப்படி போகும் தூதன் பீஷ்மரையும் திருதராஷ்டிரனையும் துரோணரையும் விதுரரையும் கிருபரையும் அஸ்வத்தாமரையும் கர்ணனையும் சகுனியும் கலந்து ஆலோசித்து குந்தி புத்திரருக்காக வணங்கி கேட்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் கோபிக்க கூடாது. தர்மபுத்திரன் தெரிந்தே சூதாட்டம் ஆடி தேசத்தை இழந்தான். பல நண்பர்கள் தடுத்தும் ஆடுவேன் என்று பிடிவாதம் செய்து ஆடினான். சகுனி தாயக்கட்டை வீசுவதில் தேர்ச்சி பெற்றவன் என்று தெரிந்திருந்தும் தான் அதில் சகுனிக்கு சமமானவன் அல்ல என்பதை நன்றாக அறிந்திருந்தே யுதிஷ்டிரன் ஆட்டத்துக்கு ஒப்புக்கொண்டு ஆடினான். ஆகையால் இப்போது திருதராஷ்டிரனை வணங்கியே கேட்டுக்கொள்ள வேண்டும். தூதனாக போகிறவன் யுத்த பிரியனாக இருக்கக்கூடாது. எப்படியாவது சமாதானம் செய்து முடிக்க வேண்டும். துரியோதனனை நல்ல வார்த்தைகளால் சமாதானப்படுத்துங்கள். அரசர்களே, யுத்தத்தை விரும்பாதீர்கள். சமாதானத்தில் சம்பாதிக்கப்பட்ட செல்வமே பயனளிக்கும். எந்த யுத்தத்திலுமே அநீதி ஏற்படும். பலராமனுடைய கட்சி என்னவென்றால், தெரிந்தே தர்மபுத்திரன் சூதாடி செல்வத்தை தோற்றான். சத்தியத்தின்படி வனவாசம் செய்து முடித்ததனால் மறுபடியும் வனவாசம் போகாமல் சுதந்திரமாக இருக்கும் உரிமை உண்டு. ஆனால்
ஆட்டத்தில் இழந்த ராஜ்யத்தை கேட்க உரிமை உண்டாகாது. சத்தியத்தின்படி அவ்வாறாக நிபந்தனை இல்லை. ராஜ்யத்தை இழந்தது இழந்ததுதான். வணங்கி கேட்டு ஏதேனும் பெறலாமே ஒழிய உரிமை கிடையாது. சூதாட்டத்தில் சொத்து வைத்து இழப்பது மடமையானால் கண் திறந்து சூதாடி இழந்ததை இழந்ததே ஆகும். அதை மறுபடியும் எனது என்று ஒருவரே உரிமை பாராட்ட இடமில்லை. ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் கொடிய யுத்தம் செய்வது பலராமனுக்கு பிடிக்கவில்லை. யுத்தத்தினால் எப்போதும் அனர்த்தம்தான் விளையும் என்பது அவனுடைய அபிப்பிராயம். எக்காலத்துக்கும் பொருத்தமான ஒரு உண்மையை பலராமன் மூலம் சொல்லுகிறார் வியாசர். இவ்வாறு பலதேவன் கூறியதை யாதவ வீரனான சாகித்தியினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கோபம் மேலிட்டு எழுந்து சாத்யகி பேச ஆரம்பித்தான். பலதேவர் பேசினது எனக்கு கொஞ்சமேனும் நியாயமாக தோன்றவில்லை. ஒருவன் தன்னுடைய அந்தரங்க எண்ணம் எதுவோ அதற்கு அனுசரணையாக சாமர்த்தியத்தை கொண்டு பேசினான். எதையும் அழகாக வாசித்துவிட முடியும். ஆனால் அதர்மம் தர்மம் ஆகாது, அநீதி நீதி ஆகாது. பலதேவர் சொன்னதை நான் ஆட்சேபிக்கிறேன், மிகவும் வெறுக்கிறேன். ஒரே வயிற்றில் சூரனும் கயவனும் அண்ணன் தம்பிகளாக பிறக்கிறார்கள். ஒரே மரத்தில் பழம் தரும் கிளையும் பயனற்ற கிளையும் உண்டாவதை பார்க்கிறோமல்லவா? கிருஷ்ணன் பேசியது தர்மம், பலதேவர் பேசியது சரியல்ல. தர்மபுத்திரரை பற்றி சபையில் குறை சொல்கிறவன் துரியோதனனை கண்டு பயப்படுகிறவனாகத்தான் இருக்க வேண்டும். நான் கடுமையாக பேசுவதை சபையோர் மன்னிக்க வேண்டும். ஆட்டம் தெரியாதவரும் ஆட்டத்துக்கு இஷ்டம் இல்லாதவருமாக இருந்த தர்மபுத்திரரை வருத்தி அழைத்து ஆடச் செய்து அவரை தோற்கடித்தார்கள். சத்தியத்தை பூரணமாக முடித்து திரும்பிய இவர் ஏன் துரியோதனனை வணங்கி பிச்சை கேட்க வேண்டும்? தர்மபுத்திரர் யாசிப்பவர் அல்ல, அவர் வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை. பாண்டவர்கள் வனவாசத்தை சரியாக பூர்த்தி செய்து யாரும் காணாமல் அஞ்ஞாத வாசமும் சரியாக முடிந்திருக்கும் போது 12 மாதமும் பூர்த்தியாவதற்குள் நாம் கண்டு கொண்டு விட்டோம் என்று அதர்மமாகச் சொல்லி வரும் இந்த துரியோதனாதியரை நான் யுத்தத்தில் வீழ்த்துவேன். தர்மபுத்திரருடைய காலில் அவர்கள் விழுந்து வணங்கச் செய்வேன். இல்லையேல் கௌரவர்கள் யமபுரிக்கு செல்வார்கள். தர்ம யுத்தத்தில் அநீதி ஏன் விளையும்? ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்யும் எதிரிகளை கொல்வதில் ஒரு பாவமும் இல்லை. சத்துருக்களை யாசிப்பது இகழ்ச்சிக்கு காரணமாகும். துரியோதனன் யுத்தத்தை விரும்பினானாகில் யுத்தத்துக்கு தயாராவோம். காலதாமதம் செய்யாமல் நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். யுத்தமில்லாமல் அவன் ராஜ்யத்தை தரப்போவதில்லை. காலதாமதம் செய்வது அறியாமையாகும். சாத்யகி இவ்வாறு உறுதியாகச் சொன்னதை கேட்டு துருபதராஜன் மகிழ்ச்சி அடைந்து எழுந்தான். சாத்யகி சொல்வது சரி, அதைத்தான் நான் ஆதரிக்கிறேன். நல்ல வார்த்தைகளால் துரியோதனன் வழிக்கு வரமாட்டான். நம்முடைய யுத்த முயற்சியை நிறுத்தாமல் நாம் செய்து கொண்டே போக வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்கு தூதர்களை அனுப்பி கால தாமதமின்றி படைகளை சேர்க்கச் சொல்ல வேண்டும். சல்லியன், திருஷ்டகேது, ஜயத்ரசேனன், கேகயன் முதலியோர்களிடம் உடனே நம்முடைய தூதர்கள் போக வேண்டும். திருதராஷ்டிரனிடம் தகுந்த தூதர்களை அனுப்ப வேண்டியது அவசியம். என்னுடைய அரண்மனை வித்வானும் புரோகிதருமான வேதியரை அஸ்தினாபுரம் அனுப்பலாம். சொல்ல வேண்டியதை அவரிடம் சொல்லி அனுப்பலாம். துரியோதனனிடம் என்ன சொல்ல வேண்டும்? பீஷ்மரிடமும் திருதராஷ்டிரனிடமும் துரோணரிடமும் எவ்விதமாக சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அவரிடம் சொல்லி அனுப்பலாம் என்றான். துருபதன் இவ்வாறு யோசனை சொன்னதும் வாசுதேவன் எழுந்து துருபதனை பார்த்து சொன்னான், நீர் சொல்வது மிகவும் சரியான யோசனை. இதுவே செய்யத்தக்கது, அதுவே ராஜநீதி. நானும் பலதேவரும் கௌரவ பாண்டவர்கள் இருவருக்கும் சம உரிமை உடையவர்கள். உத்திரையின் விவாகத்திற்காக வந்த நாம் நம்முடைய நகரத்துக்கு திரும்புவோம். அறிவிலும் வயதிலும் நீ அரசர்களுக்குள் பெரியவர். எமக்கு நீர் குருவை போன்றவர். திருதராஷ்டிரன் உம்மை பெரிதும் மதிக்கிறான். துரோணரும் கிருபரும் உமக்கு பால்ய சிநேகிதர்களாவார்கள். நீர் தூதுவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்ப வேண்டும். துரியோதனன் நியாயமான வழிக்கு வராவிட்டால்
எல்லா முயற்சிகளும் செய்து எங்களுக்கு சொல்லி அனுப்புங்கள் என்றான். மந்திர ஆலோசனையில் இவ்வாறு முடிவான பின் கிருஷ்ணனும் அவனைச் சேர்ந்தவர்கள் அனைவரும், துருபதனும் யுதிஷ்டன் முதலானவர்களும் யுத்தத்திற்கு வேண்டிய ஆயுத்தமெல்லாம் செய்தார்கள். தூதர்களை ஆங்காங்கு அனுப்பி எல்லா அரசர்களுக்கும் தெரியப்படுத்தினார்கள். பாண்டவர்களிடத்தில் நட்பு கொண்ட அரசர்கள் எல்லோரும் தத்தம் சேனைகளை தயார் செய்தார்கள். துரியோதனாதியரும் சும்மா இருக்கவில்லை. அவர்களும் யுத்தத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பித்தார்கள். தங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் உடனே படைகளை திரட்டச் சொல்லி அனுப்பினார்கள். இவ்வாறு பரதகண்டம் முழுவதும் யுத்த முயற்சியின் ஆரவாரம் பரவிற்று. அப்போது அரசர்களுடைய அவசர பிரயாணங்களினால் சேனைகள் வருவதும் போவதுமாக பூமி அதிர்ந்தது என்கிறார் பௌராணிகர். தற்போது நடைபெறும் யுத்த முயற்சிகளை போலவே அந்நாளிலும் நடைபெற்றதாக தெரிகிறது. துருபதன் தன் புரோகிதரை கூப்பிட்டு, வித்வான்களுள் சிறந்தவரே, துரியோதனிடமும் பாண்டவர்களுக்காக தூது போகக் கடவீர். உமக்கு நன்றாக தெரியும், திருதராஷ்டிரனுக்கு தெரிந்தே பாண்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். விதுரன் நியாயத்தை சொல்லியும் திருதராஷ்டிரன் கேட்கவில்லை. அந்த கிழ அரசன் தன் மகன் சொன்ன வழியே செல்கிறான். நீர் திருதராஷ்டிரனிடம் தர்மத்தையும் நீதியையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். விதுரர் நமக்கு உறுதுணையாக பேசுவார். இதனால் பீஷ்மர், துரோணர், கிருபர் முதலிய மந்திரிகளுக்குள்ளும் யுத்த வீரர்களுக்குள்ளும் பேதம் உண்டாகலாம். மந்திரிகளும் வீரர்களும் மாறுபட்ட அபிப்பிராயம் கொண்டால் அவர்களை எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ப்பதற்கு பெரிய முயற்சி வேண்டியதாகும். கால தாமதமும் ஆகும். இதற்குள்ளாக பாண்டவர்களுடைய யுத்த முயற்சிகள் சரியாக நடைபெறும். நீர் துரியோதனுடைய நகரத்தில் இருந்து கொண்டு சமாதானம் பேசும் வரையில் கௌரவர்களுடைய யுத்த முயற்சிகள் தளர்ச்சியடையும். சமாதானம் பேசுவதால் நமக்கு இந்த நல்ல பயனுண்டாகும். சமாதானம் ஏற்பட்டாலும் நன்மையே. துரியோதனன் சமாதானத்திற்கு இசைவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் சமாதான பேச்சு பேசுவதற்கான தூதர் போவது நமக்கு பயன் தரும் என்றான். சமாதானம் பேசுவது உண்மையாகவே சமாதானத்திற்கு வேண்டியதை செய்வது. ஆனால் போருக்கு தயாராக இருந்து அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை தளரவிடாமல் செய்து கொண்டே இருப்பது. சமாதானமாக பேசினால் விரோதிகளுடைய கூட்டத்தில் பேதம் உண்டாக்க பார்ப்பது, இவையெல்லாம் பழைய காலத்தில் கையாண்ட முறையே. அமெரிக்கருடனும் ஜப்பானிய தூதர்கள் 1941 வருஷத்து டிசம்பர் மாதத்தில் சமாதான பேச்சு பேசி அது முடிந்த மறுகணமே முத்து துறைமுகத்தை தாக்கி அமெரிக்கருடைய கப்பற்படையை தகர்த்தது புதிய முறையல்ல, பழைய சத்திரிய முறையைப் போலவே காணப்படுகிறது. அடுத்த பதிவு பார்த்தசாரதி. நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி.